ஒரு முருங்கைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். கடுகு, சீரகம், சோம்பு, வெங்காயம், தக்காளி வந்து 4 வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், கருவேப்பிலை, சோம்பை போட்டு தாளிச்சிட்டு அது பொரிஞ்சோன்னே வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கிட்டு ஒரு தக்காளியை போட்டு வதக்கிடலாம். முருங்கைக்காயை அள்ளி போட்டு நல்லா ஒரு பெரட்டுனா தக்காளியும் முருங்கைக்காயும் நல்லா வதங்கி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, 2 சில்லு தேங்காய், சீரகம், மிளகு, சோம்பு, ஒரு 4-5 வெள்ளைப்பூடு பல் போட்டு அதை ஒரு பல்சில் வந்து ஒரு சுற்றி வச்சுக்கிட்டு அதையும் வந்து அதோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அப்படியே வந்து ஒரு கலக்கி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் மசாலா வந்து பின்னி ரெடி ஆகி வந்துடுச்சு.